இப்போ வந்து சங்கு முதிரை செய்கிறதுக்கு மேம் வந்து பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க என்னத்தால் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறாங்க. எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் விடுன்றதை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம மூச்சு மேலே நம்ம ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த முதிரையோட அழுத்தத்துலேயும் கவனம் வைக்க போகிறோம். இப்போ வந்து சங்கு முதிரை எப்படி செய்கிறாங்கன்னா, கை விரல்களை ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 2 தம்பும் அந்த விரல் மேலே மற்ற விரல்கள் மேலே படிந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2 தம்பையும் சேம் லெவலில் வச்சுக்கணும். மேம் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு கொஞ்சம் உயர்த்தி இருக்குது, கரெக்டான லெவலில் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். இப்படி இந்த முதிரையோட அமைப்புக்கு தான் சங்கு முதிரைன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு செஞ்சு காமிச்சிருங்க. அப்படியே சூப்பராக வந்திருக்கு. 2 கையில் இருக்க விரல்களை இணைத்து 2 தம்பையும் இந்த விரல் மேலே வச்சு ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணாங்க. அவங்க என்னத்தால் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் வாட்ச் பண்ணிவிட்டு கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணிக்கிறாங்க. கைகளை இந்த மாதிரி மேல் கொஞ்சம் நீட்டியும் வச்சுக்கலாம், அல்லது மடி மேலும் வைத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் நமக்கு எப்படி வசதிப்படுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த முதிரையோட அமைப்பில். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முதிரையோட பலங்கள் அதிகம் இருக்குன்னு அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குரல் இனிமையாக இருக்கும் மேம் கேட்டது மாதிரி. அடுத்து வந்து தொண்டையில் வந்து புண் வராது, பைல்ஸ் பிரச்சனை இருக்காது, மனம் வந்து அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பரையும் கொடுக்குறோம். மேம் மெதுவாக இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.